இப்போது செய்தியாளர்களிடம் பேசும் ராமமோகன ராவ் வருமான வரித்துறை சம்மன் அனுப்பிய போது ஏன் பேசவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் நிர்வாகத்தில் ஊழல் செய்திருக்கிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்று காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ஒருவர் எந்த சட்ட விதிகளுக்கும் உள்ளாகாதவர் சட்ட விதிகளை பற்றி பேசுகிறார். தொலைக்காட்சியில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தான் குற்றவாளி என்பதை அப்பட்டமாக இன்று தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலம் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். தங்கள் வீட்டில் எடுத்த நகைகள் இவ்வளவு, பணம் இவ்வளவு என்று தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் பட்டியலிடும் இவர் ஏன் வருமான வரித்துறை சம்மன் அனுப்பிய போது ஏன் இதை அங்கே சென்று சொல்லவில்லை? சென்று மருத்துவமனையில் படுத்திருந்த ஒருவர், அவசர சிகிச்சை பிரிவில் படுத்திருந்த ஒருவர் இவ்வளவு தெம்பாக வந்து பேட்டி கொடுக்கிறார் என்றால் நீங்கள் அனுமதிக்கப்பட்டது பொய்யான தகவலா? இல்லை என்றால் அந்த மருத்துவமனை உங்களுக்கு அவ்வளவு தெம்பை ஏற்படுத்தி தந்ததா? இல்லை என்றால் இந்த பேட்டியை அளிப்பதற்கு என்ன பின்புலம் உங்களுக்கு இருக்கிறது? யாரின் தூண்டுதலின் பேரில் இந்த பேட்டியை நீங்கள் தருகிறீர்கள்? அது மட்டுமல்ல, மம்தா பானர்ஜிக்கு நன்றியா, ராகுல் காந்திக்கு நன்றியா? இந்த சோதனை நடந்த 4 நாட்கள் நன்றாக தூங்கிவிட்டு திடீரென்று எழுந்து ஒரு அறிக்கை கொடுத்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்திற்கு நன்றியா? என்ன அரசியல் செய்கிறீர்களா இங்கே மக்கள் பணத்தை வைத்துக்கொண்டு?